Hi, hello, this is Cost English and welcome back. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அது ரிலேட்டடாக இருக்க ஒரு சில வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் டூர் போகிறது நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படி நம்ம போகும்போது ஒரு லாங்குவேஜ் தெரியாமல் ஒரு ஒரு எம்பாரசிங் மூமெண்ட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சில பேசிக்காக நம்ம டூர் போகும்போது மற்றவங்க சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் என்னன்னு புரியாமல் நம்ம தடுமாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு சில பேசிக் வேர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஐ ஹோப் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. பிகாஸ் நம்ம தடுமாற தேவையில்லை, ஐயோ நமக்கு தெரியாதே அப்படிங்கும்போது, இல்லை ஒருத்தவங்க சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் லாபியில் வெயிட் பண்ணுங்கன்னா லாபின்னு என்னன்னு தெரியாமல் நம்மள பல பேர் முழிக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பேசிக் டூரிசம் ரிலேட்டடாக இருக்க வேர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வேர்ட் ட்ராவல் கைட். அப்படின்னா என்னென்னா எ புக்லெட் வித் இன்ஃபர்மேஷன் ஆன் ஏரியாஸ் ஆஃப் அ பர்டிகுலர் பிளேஸ் டு விசிட் அப்படிங்கிறது. இப்போ சென்னை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் என்னென்ன பிளேஸ் ஃபேமஸ் அண்ட் விசிட் பண்ணக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி ஒரு புக்லெட். அந்த மாதிரி கன்னியாகுமரினா அதுக்கு, திருச்சினா திருச்சிக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விசிட்டிங் பிளேஸ்ன்னு இருக்கும் இல்லையா? இதெல்லாம் ஃபேமஸ் அப்படிங்கிற இடங்களில் ஒரு புக்லெட் க்ரியேட் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷன் என்ன, எப்போ அவைலபிலிட்டி பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள ஒரு புக்லெட்டுக்கு பேர் தான் ட்ராவல் கைடு அப்படின்னு சொல்கிறது. அந்த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் பெல்ஹாப், விச் மீன்ஸ் a hotel worker who takes luggage to guest hotel room. ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா அவங்க லக்கேஜை கொண்டு போய் நம்ம ரூம் பாய் இல்லாட்டி சர்வீஸ் பாய் அந்த மாதிரி சொல்லுவோம். பட் அவங்களுக்கான ஒரு ப்ராப்பர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெல்ஹாப் அப்படின்னு சொல்லுவாங்க. who takes your luggage to your room அப்படிங்கிற மாதிரி. நம்ம இப்போ போனோம்னா நம்ம லக்கேஜ் எல்லாம் அவங்க நம்ம ரூமுக்கு கொண்டு வந்து வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பெல்ஹாப் அப்படின்ற பேர். அண்ட் த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் சைட் சீயிங், விச் மீன்ஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் விசிட்டிங் இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ் ஆஃப் அன் ஏரியா எஸ்பெஷலி ஆஸ் அன் டூரிஸ்ட் அப்படிங்கிறது. ஒரு டூரிஸ்டாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலவங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தேடி தேடி போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு பேர் தான் சைட் சீயிங் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கன்னியாகுமரி போனீங்கன்னா சன்ரைஸ் ஆர் சன்செட் அது வந்து ஒரு சைட் சீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் டோர். டோர்னா என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் த ஆக்டிவிட்டி ஆஃப் சீயிங் அண்ட் லேர்னிங் அபவுட் அ பிளேஸ் சச் அஸ் டவுன் பில்டிங்ஸ் எக்ஸெட்ரா அப்படிங்கிறது. ஒரு இடத்த போய் நம்ம விசிட் பார்க்குறது அண்ட் அதை பற்றி என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. அது ஏதோ ஒரு பிளேஸ் ஆர் பில்டிங் அந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் tour அப்படின்னு சொல்லுது. The next word is lobby, which means a large area inside the entrance of a building such as a hotel where visitors can relax and wait அப்படின்னு சொல்கிறது. நம்ம இதில் சொல்லணும்னா ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் ஒரு சீட்டிங்ஸோட ஒரு லார்ஜ் ஸ்பேஸ் நிறைய பேர் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இடத்துக்கு தான் லாபி அப்படின்ற பேர். ஒரு பில்டிங்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆனோடனே இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி கூட சொல்லலாம். தட் இஸ் கால்ட் லாபி அப்படின்னு சொல்கிறது. விசிட்டர்ஸ் உங்களை பார்க்க வந்தாலும் அவங்க லாபியில் தான் வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்க்கு பேர் தான் லாபி அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் வேலட், விச் மீன்ஸ் அ ஒர்க்கர் ஹூ பார்க்ஸ் கார்ஸ் ஃபார் கஸ்டமர் அப்படின்னு சொல்கிறது. பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் ஆர் எனிதிங் நீங்கள் பெரிய இடத்துக்கு போகும்போது வேலட் கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன வேலட் கார் பார்க்கிங்? நானே நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். அப்படின்னா என்னென்னா கார் கீ அவங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்க போய் பார்க் பண்ணிவிடுவாங்க. அதுக்குன்னே ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒர்க்கருக்கு பேர் தான் வேலட் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ரிவ்யூ. ரிவ்யூ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதை பற்றின ஒரு ஒப்பீனியன், நம்ம வாங்கினதுக்கப்புறம் அதை பற்றின ஒரு ஒப்பீனியன் சொல்லுவோம் இல்லையா? ஒரு பிளேஸை விசிட் பண்ணிட்டா அது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் நம்ம சொல்லுவோம் இல்லையா? தட் இஸ் கால்ட் ரிவ்யூ. உங்களுக்கு தெரியும். அ ரிட்டன் ஒப்பீனியன் அபவுட் அ குவாலிட்டி ஆஃப் சம்திங். இந்த ஹோட்டலுக்கெலாம் போனோன்னா அங்கே எப்படி இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருக்குது, அண்ட் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு ரிட்டன் ஒப்பீனியன் நம்ம கொடுக்கக்கூடியது தான் ரிவ்யூ அப்படின்றது பேர். The next word is itinerary, which means a plan of places to visit அப்படிங்கிறது. என்னென்ன பிளேஸ் விசிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு டாக்குமெண்ட்டே க்ரியேட் பண்ணி இந்தந்த பிளேஸ்க்கு நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலவங்க ஸ்கெட்யூல் போட்டுட்டு போவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு தான் நம்ம ஐட்டனரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் வேக்கன்சி. வேக்கன்சினா நமக்கு தெரியும், ஒரு காலி இடமா இருக்கா, அந்த வேக்கன்சி இருக்கா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் நமக்குன்னு இருக்கா அந்த மாதிரி கேட்குறது தான். விச் மீன்ஸ் அண்ட் அவைலபிள் ரூம் இன் அ ஹோட்டல், மோட்டல் எக்ஸெட்ரா அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு இடத்துல வேக்கன்சி இருக்கா அப்படின்னா அங்கே நமக்கான ஸ்பேஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் வேக்கன்சி அப்படின்னு சொல்கிறது. And the next word is amenity, which means a feature that makes a place comfortable and easy
டு லிவ் இன் சம்திங் அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஒரு ஹோட்டல் ஆர் எனிதிங் நம்ம போகும்போது ஒரு கம்ஃபர்டபுள் நமக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு தான் எமெனிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும் ஆர் நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ், ஒரு அட்மாஸ்பியர் எல்லாமே நமக்கு பிடிச்சது அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஃபியூச்சர் ஒரு க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் கால் எமெனிட்டி. நல்லா இருக்கா அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்கா அப்படின்றத நம்ம கேட்குறதா அர்த்தம். அண்ட் த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டூரிஸ்ட். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் டூர் போகிறவங்க டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சன் who travels to places for pleasure, இன்ட்ரெஸ்டிங் in the places or people or the culture அப்படின்னு சொல்கிறது. அந்த கல்ச்சர் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் ஆர் பீப்புள் பற்றி தெரிஞ்சுக்க இல்லை ஒரு பிளேஸை பற்றி லேர்ன் பண்ணிக்க போகக்கூடிய ஒரு நபருக்கு பேர் தான் டூரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. And the next word is parking garage, which means a building often with several floors where people usually pay to park their cars, trucks or etc. அப்படின்னு சொல்கிறது. இது நம்ம பஸ் ஸ்டாண்ட்லலாம் நிறையா பார்த்துருப்போம். நம்ம வண்டியை பே பண்ணி அங்கே நிப்பாட்டிட்டு போவோம். ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி நம்ம பணம் கொடுத்து அங்கே நிப்பாட்டுற நிறைய ட்ரக்ஸு, கார்ஸு இல்லை நம்ம 2 வீலர்ஸ் நம்ம நிப்பாட்டிட்டு போகிறோம் இல்லையா, நம்ம பார்க்கிங்கில் போட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த மாதிரி நம்ம பே பண்ணி நிப்பாட்டிட்டு போகிற ஒரு இடத்துக்கு பேர் பார்க்கிங் கேரேஜ் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் மான்யூமெண்ட். A statue, a building or object that honors a historical event or person அப்படின்னு சொல்கிறது. அது ஒரு சிலையாக இருக்கலாம் ஆர் எனி அதர் பில்டிங் இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வாட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை இல்லை ஒரு பர்சனை ரிமெம்பர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் மான்யூமெண்ட் அப்படின்ற பேர். வரலாற்று சிறப்புமிக்க அப்படின்னு சொல்லுவாங்களே, தட் இஸ் கால்டு மான்யூமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. And the next word is shuttle, which means a vehicle that travels on a route from one place to another அப்படின்னு சொல்கிறது. ஷட்டில் காக்கி இந்த பக்கமாக அந்த பக்கம் போயிட்டுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஷட்டில் மீன்ஸ் இப்போ என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படிங்கும் போது ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் ரூம் வந்து ரொம்ப தள்ளி இருக்குன்னா அப்போ ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இங்கேருந்து அங்கே போகிறதுக்காக உங்களோட லாபியிலேருந்து அங்கே போகிறதுக்காக ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணுவாங்கள்ல, தட் இஸ் கால் ஷட்டில். அண்ட் நீங்கள் ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நடந்து போகலாம் ஃப்ளைட் ஏற முடியாது, கொஞ்சம் தள்ளி தான் போகணும் இல்லையா. அங்கேருந்து நம்ம உள்ளே கொண்டுட்டு போய் அந்த ஃப்ளைட் கிட்ட கொண்டுட்டு போய் விடக்கூடிய ஒரு வெஹிக்கிளுக்கு பேரும் ஷட்டில் அப்படின்னு சொல்கிறது. எனிதிங் தட் உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு திரும்ப அது அந்த இடத்துக்கே வருதுன்னா தட் இஸ் கால் ஷட்டில் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி, விச் மீன்ஸ் கிவன் ஃபார் ஃப்ரீ, கிவன் வித்தவுட் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறது. அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அப்படின்னா என்னென்னா ஒரு ஃப்ரீ ட்ரிப்பு மாதிரியே அங்கே போய் தங்கினா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லாமே அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு தான் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறேன். இந்த நெக்ஸ்ட் திங் இஸ் ரிசர்வேஷன். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் அரேஞ்ச்மெண்ட் டு செட் அசைட் சம்திங் அப்படின்றது பின்னாடி நம்ம போகக்கூடியதுக்காக முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கக்கூடியது ஒரு இதுக்கு தான் ரிசர்வேஷன் அப்படின்ற பேர். அண்ட் த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் க்ரூஸ், விச் மீன்ஸ் அ ஜேர்னி ஆன் அ ஷிப் டு அ நம்பர் ஆஃப் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஃப்ளைட்டில் போகிறது அண்ட் பஸ்ஸில் போகிறதெல்லாம் தாண்டி ஷிப்லனே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வெக்கேஷனுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷிப்புக்கு பேர் தான் க்ரூஸ் ஷிப் அப்படின்னு சொல்கிறது. தட் இஸ் மேடு ஃபார் ஸ்பெஷலி வெக்கேஷனுக்காகவே க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு கப்பலுக்கு பேர் தான் க்ரூஸ் ஷிப் அப்படின்னு சொல்கிறது. ஓகே ஃபைன், ஐ ஹோப் திஸ் வேர்ட்ஸ் வில் பி யூஸ்ஃபுல் அப்படின்னு நம்புகிறேன். நம்மள பல பேர் வெளியே போகாதது அண்ட் மற்றவங்களோட மிங்கிள் ஆகாததுக்கு ரீசனே அவங்க பேசுகிறது ஒரு வேறு லாங்குவேஜ் பேசுனா நமக்கு புரியாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். அண்டு இந்த மாதிரி நம்ம வெளியே போகிறதுக்கு தயக்கமாக இருக்கவங்க ஒரு சில பேசிக் வேர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு தைரியம் நமக்கு வரும். ஓகே நமக்கும் இதெல்லாம் தெரியும், என்ன சொன்னாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ். அது கண்டிப்பாக எப்போ உங்களால் யூஸ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் as soon as possible. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Quest English. தேங்க்யூ.